ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைன்கிராஃப்ட் 1 பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓவராக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாக்கை உடைக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாக்கே நம்மளுக்கு கீழே தள்ளிடுச்சு. ஏங்க எப்படிங்க ஃபஸ்ட்டு பிளாக்கே நம்மளுக்கு கீழே தள்ளிடுச்சு. ஓகே, ரீஸ்பான். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னாடி ஒரு பிளாக் வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து மைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் நிறைய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் வந்து பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பிளாக் உடைக்கிறதுலாம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும்ன்றதுக்காக பிளாக் கட்டுறது, பிளாக் உடைக்கிறது எல்லாமே அப்படி தான் வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து கட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து கட்டிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பிளாக்கு தான் உடைக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு பம்ப்கின் வந்து வச்சிடுறேன். அப்போ தான் அதுக்கு முன்னாடி இருக்க இந்த பிளாக்கு தான் நம்ம உடைக்கணும்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து நான் திருப்பி உடைக்கிறேன். இந்த மாதிரி உடைக்கிறதுலாம் நான் ஆல்மோஸ்ட் அதிகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் வந்து பண்ணியிருப்பேன். ஓகே, நான் வந்து லாகை வச்சு ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸ் வந்து செஞ்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம அடுத்தது டூல்ஸ் செய்யறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு செஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்து அப்போ தான் நமக்கு டூல்ஸ் செய்யறதுக்குலாம் நிறையவே யூஸ் ஆகும். கிராஃப்டிங் டேபிளும் செஞ்சாச்சு. அளவு நான் வந்து ஸ்டிக்ஸும் வந்து எடுத்துக்கினேன். இப்போ இந்த இடத்துல பம்ப்கினை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் வந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்வாடு, பிகாக்ஸு, ஆக்ஸு அதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். அப்போ தான் அடுத்தடுத்து மைன் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஷவலும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் டர்ட்டுலாம் இங்கே அதிகமாக வருது, அதனால் அதெல்லாம் சீக்கிரமாக மைன் பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோழி வந்திருக்கு. நமக்கு சாவச்சிடலாம். ஏன்னா நைட்டு ஜாம்பி என்ன செஞ்சுன்னா ஃபுட்டுக்காச்சும் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கோழியே சாவச்சிட்டோம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் மோஷன் வந்து காமிச்சிக்கிறேன். அடுத்து நான் இப்போ திருப்பி வந்து மைண்ட் பண்ண வந்துட்டேன். ஓகே, நமக்கு வந்து 2வது கோழி கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து வச்சுருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இது கொஞ்சம் ஓரமாக வந்து நவுத்தி விட்டுறேன். அப்போ தான் மைண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நமக்கு வேறு என்னாச்சும் கிடச்சிச்சின்னா அதை வந்து ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இந்த கோழி வேறு நம்மளே பார்த்துன்னுக்குதுங்க. நான் கோழி பார்க்குறேன். கம்னாலாம் பிரியாணி போட்டுருவேன், சிக்கன். ஓகே, நம்ம திருப்பி வந்து மைனிங் ஒர்க்கு போயிடலாம். மைன் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து கேம்ப் ஃபயர் செய்யறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தா நமக்கு கோல் வந்து வேணும். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏங்க நமக்கு ஒரு மாட்டுக்குட்டி கிடச்சிருக்குங்க. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 இது இருக்குது, 2 அனிமல்ஸ் வந்து இருக்குது. நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து மைனிங்கே வந்து வந்துட்டேன். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் நமக்கு வந்து வாட்டர் பக்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபார்மிங் பண்ணலாம். நம்ம பொட்டேட்டோ வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஐஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட்டு வந்து எடுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வந்து செஞ்சுக்கிறேன். தேவையில்லாத பொருட்களை தான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு ஹோவும் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட்டு தேவைப்பட்டு எடுத்துக்கிறேன். தேவையில்லாத பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணலாம். நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டல. செஸ்ட்டு எங்கே வைக்கிறேன்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டல. ஓகே, மாடை வந்து பார்த்திங்கன்னா சாவச்சிட்டேன். அது ஏன்னா அந்த கோழியை வந்து தள்ளி கீழே சாவச்சிச்சு. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாக்கெட்டை வந்து இங்கே வச்சிடறேன். அப்போ தான் நம்மளால் வந்து ஃபார்மிங் வந்து பண்ண முடியும். கீழே போய் வந்து ஒரு பிளாக் போட்டுறேன் கீழே. அப்போ தான் வாட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா கீழே போய்கிட்டே இருக்கும். திருப்பி வந்து மேலே வந்து அந்த வாட்டர் பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் அடுத்தடுத்து நம்மளால் இன்ஃபினிட் வாட்டர் கூட பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோ வச்சு பண்ணிடுறேன். அதுக்கு சீட்ஸ் வந்து போட்டுறேன். ஓகே, போட்டாச்சு. அதுக்கு நான் என்கிட்ட இருக்க சாப்லிங்கை வந்து 2 பக்கமும் வந்து நட்டு விட்டுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வந்து நான் வந்து பாத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இந்த டர்ட்டெல்லாம் வச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இடத்த மட்டும் அடைக்க முடியல. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓக் சாப்லிங்கு எடுத்து நட்டு விட்டுடலாம். அது வந்து பர்ச் சாப்லிங்கு.
கொஞ்சோண்டு இடத்த மட்டும் அடிக்க முடியல. அதுக்கிட்ட நமக்கு திருப்பி டெர்ட்டு கேட்சோடனே அடிச்சிக்கலாம். திருப்பி நான் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் வந்துட்டேன். லெவல் 2க்கு வந்து நம்ம போயிட்டோம். இந்த டார்க் பயோம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மைனிங்க்கு வந்து போயிடுறேன். இப்போ தாங்க நமக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டோன் வந்து கிடைக்குது. ஓகே, அட்வான்ஸ்மெண்ட்டும் வந்து வந்துச்சு. ஸ்டோன் டூல்ஸ் செஞ்சிடலாம். கொஞ்சோண்டு ஸ்டோன் கிடைக்கட்டும். அதுக்கிட்ட நம்ம வந்து ஸ்டோன் டூல்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, அயனை வந்துச்சு. இப்போ நமக்கு அயனை வந்து மைன் பண்ணால் ஸ்டோன் டூல்ஸ் வச்சு தான் வந்து மைன் பண்ண முடியும். அதனால் ஸ்டோன் பிகேக்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். அது கூட ஸ்டோன் டூல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிறேன். ஸ்டோன் பிகேக்ஸ் எடுத்துக்கிறாச்சு. கூட நான் ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஏன்னா ஸ்டோன் ஸ்வாடு வந்து தேவைப்படல, உடன் ஸ்வாடே போதும். இப்போதைக்கு எதுவும் மாப்ஸ் இது வரைக்கும் வரல, அதனால் எனக்கு அதுவே போதும். ஓகே, உடன் பிகேக்ஸ் பாய் பாய். தூக்கி போட்டாச்சு உடன் பிகேக்ஸை. நமக்கு இதுக்கிட்ட அது வந்து தேவைப்படாது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிகேக்ஸு அயன் இதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு அயன் பீஸு. ஓகே, இன்னொரு செஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வாட்டி வெறும் ஒரு காப்வெப்பும் ஒரே ஒரு கிராஸ் பிளாக் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு செஸ்ட்டு தான். ஓகே, அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு கொஞ்சம் அயனும் வந்து கிடைக்குது. அடுத்த செஸ்ட்டு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து போன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே செஸ்ட்டு என்னன்னா ஓபியாக கொடுத்தாங்க. ஓபியானு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக வந்து கொடுத்தாங்க. ஓகே, நான் வந்து கேம்ப் ஃபயர் எடுத்துன்னு போய் வச்சுக்கிறேன். அப்போ தான் ஃபுட்டு குக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் நமக்கு. ஏன்னா கோலும் வந்து கிடச்சிச்சு. ஃபுட்டு வந்து குக் பண்ணி வச்சுறேன். மாப்ஸ் வந்து யூஸ் ஆகும் நைட் நேரத்தில், ஏன்னா ஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து குக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, செஸ்ட்டை நான் இப்போ வந்து உடச்சிட்டேன். நமக்கு திருப்பி வந்து கோல் தான் வந்து கிடைக்குது. அதையே நான் வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து காட்டுறேன். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கிற அயனெல்லாம் இன்கட்டாக மாற்ற முடியும். அயன் இன்கட் வச்சு தான் நம்மளால் டூல்ஸ் வந்து செய்ய முடியும். அதனால் நான் இப்போதைக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இது இதுவாகிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் மைன் பண்ணி நிற்கலாம். இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கா, அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு புது கிடச்சிருக்க அயனை நம்ம வந்து எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே, கிடச்ச அயனை எடுத்துன்னு போய் நம்ம ஃபஸ்ட்டு டூல்ஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கலாம். ஒரு பிக்காக்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேணும். ஒரு ஸ்வாடு, ஒரு ஷீல்டு வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, அது ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிக் எடுத்துக்கிறேன். பிக்காக்ஸு, ஸ்வாடு, ஷீல்டுக்கு இன்னும் கொஞ்சம் வுட்டு வேணும். ஷீல்டு 3த்தையும் செஞ்சாச்சு. கொஞ்சோண்டு டார்ச் வந்து எடுத்துக்கிறேன். நைட் ஆகிடுச்சு, அதனால் லைட் அப் பண்ணிக்கலாம் ப்ளேஸை. ஓகே, மரம் வந்து வளர்ந்துட்டு இருக்குங்க, நான் அதை அப்புறமா எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம குக் பண்ணி வச்சுருந்ததுனா நமக்கு திருப்பி கிடச்சிச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மைன் பண்ணலாம். திருப்பி நமக்கு ஒரு செஸ்ட்டில் போன் தாங்க கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நல்லா மைன் பண்ணலாம். அதுக்கு செஸ்ட்டை கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு அயன் இருந்துச்சு, அதையும் வந்து ஸ்மெல் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைனிங்கே பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நான் வந்து காட்டுறேன், அதெல்லாம் என்ன போர் அடிக்கும். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு செஸ்ட்டு மட்டமாக தாங்க கிடைக்குது. அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தாங்க நம்மளை ஃபஸ்ட்டு மாப்பு ஸ்பைடருங்க. இது எப்போ அடிக்கும்னு யாராலுமே சொல்லவே முடியாது, அதனால் நானே அடித்து போட்டுறேன். ஓகே, ஸ்டிங் எனக்கு வேணுங்க, அதனால் அதை உள்ளே வச்சே சாவடிக்க பார்க்குறேன். ஓகே, ஸ்டிங் எனக்கு வந்து கிடச்சிச்சு. அடுத்து ரெட் ஸ்டோனுங்க, இதாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரெட் ஸ்டோன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிக்கெக்ஸ் வச்சோன்னா கிடைக்காது, அதனால தான் நான் வந்து அயன் பிக்கெக்ஸ் வச்சேன். இன்னொரு செஸ்ட்டு கிடச்சிருக்கு. இதுலேயும் மட்டமாக தாங்க கிடைக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் வீட்டும் பம்கின் சீட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணுறேன். இன்னொரு செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஆப்பிளுங்க, ஓபி செஸ்ட்டுங்க இது. நான் எதிர்பார்க்கவே கோல்டன் ஆப்பிள் கொடுப்பாங்கன்னு. ஸ்டிங்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கூட நமக்கு பம்கின் சீட்ஸு, ராட்டன் ஃப்ளஷு. நான் என்கிட்ட இருக்க யூஸ் இல்லாத திங்ஸ்லாம் அப்பப்போ வந்து எடுத்துன்னு போய் செஸ்ட்டில் வந்து போட்டுருவேன், அதெல்லாம் நான் வந்து காட்டலை. ஓகே, கோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கோல்டன் ஆப்பிளுங்க, சூப்பருங்க. அப்புறமா பிற்காலத்தில் நம்ம எண்டர் ட்ராகன் ஃபைட்டு போகும்போது அது வந்து யூஸ் ஆகும். ஜாம்பி எங்கேருந்தோ வந்துட்டாங்க, திடீர்னு நான் மைண்ட் பண்ணி இருக்கும்போது. ஓகே, இவன் இதுலேருந்து ஒரு ஆர்மர் கொடுத்தானா நல்லாயிருக்கும். போட்டிருக்கான், 4லேருந்து கண்டிப்பாக என்னாச்சும் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, நாங்கள் இத்தனை அடி வச்சு சாகவே மாட்டேறான். ஓகே, செத்துட்டான். அப்போடா நமக்கு அயன் செஸ்ட் பிளேட் வந்து கொடுத்துட்டாங்க, எடுத்து போட்டுக்கலாம். நல்ல வேலை செஸ்ட் பிளேட் செய்ய வேண்டிய வேலை மிச்சம்.
அதுவும் நல்ல லைஃப்பில் இருந்து கொடுத்துருக்கான். திடீர்னு ஸ்கெல்டன் வந்துட்டான். ஓகே, அவனே செத்துட்டான். எரிஞ்சே செத்துருவாங்க காலையில். நைட்டு வந்தால் தான் பிரச்சனை. ஹெல்மெட் போட்டிருந்தனால தான் காலில் வந்தால் பிரச்சனை. ஓகே, டைமண்டுங்க. ஓகே, இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா டைமண்டை எடுத்தோடனையும் முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வேணுன்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 இல்லைனா 15 லைக்ஸ் வேணும். பார்ட் 2 ரெடியாக இருக்குது. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.